ரெண்டு கையிலையும் பாருங்க, ரெண்டு 1 லிட்டர் பெனாயில் பாட்டில் வச்சிருக்கேன். ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நார்மலா வீட்டுல யூஸ் பண்ற மாப்பு வச்சிருக்காங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அக்வா மாப்பு வச்சிருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் கிளீன் பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்ப பாருங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு, அது இல்லாம ட்ரையும் ஆயிருச்சு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளீனும் ஆகல. இங்க பாருங்க, எல்லா பக்கமும் வந்து திட்டு திட்டா உங்களுக்கு தண்ணியா நிக்குது பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஊதுனீங்கன்னா பறந்துடும். ஆனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பறக்காது, அப்படியே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணியா நிக்குது. சாதாரண அப்பலாம் தண்ணி அடிக்கணும், டிராப்பா தண்ணி கீழே கொட்டும். இது தண்ணி கீழே கொட்டவே கொட்டாது. பாருங்க, முன்னாடி போனீங்கன்னா தண்ணி எல்லாம் ஒளியேறும். அதே பின்னால்ட்டா தண்ணி, குப்பை, மண்ணு, டஸ்ட், வாட்டர், ஆறு முடியலாம் அப்படியே டோட்டலா அப்படியே ஒழிஞ்சிடும். கிளீன் பண்ண உடனே காஞ்சிடும். எந்த ஒரு ஈரமோ அழுக்கோ கரையிருப்பாது. பாருங்க, இந்த ரிவர மலை தூக்கினா அழுக்கு மண்ணு எல்லாமே பக்கெட்ல போயிடும். எந்த ஒரு மண்ணு டஸ்ட் இருக்காது. அப்படி வச்சாலே பாருங்க, இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாது தூசி, மண்ணு, டஸ்ட், ஹேர் முடியலாம் அப்படியே டோட்டலா அப்படியே சக் பண்ணி. இதுல பாருங்க, மண்ணுல இதுல இருக்கும், கீழே கொட்டவே கொட்டாது. ஒரு 7 இயர்ஸ் வரும், 5 இயர்ஸ் கேரண்டி வரும். செவரு, கதவு, வால் டைல்ஸ், கிச்சன்ல கவுலுக்கு சீலிங் ஃபேன், சிண்டெக்ஸோட க்ளீன் பண்ணிக்கலாம். 999 ரூபாய் வரும். இங்க 200 ரூபாய் ஆஃபர் போக 799 ரூபாய் கொடுக்கும். உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கேப்ஷன்லயும் கொடுத்திருக்கேன், கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கங்க. நம்ம சேனல் பேர் சொன்னீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஒன்னு ஃப்ரீயாவே கொடுத்துறாங்க. டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்க, மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிருங்க. பை. அக்வா அண்ட் ஃபிஷ் கம்பெனில இருந்து பேசுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வீடியோ பார்த்து ஆர்டர் பண்ணி வாங்குறீங்க. எப்படி யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு கொரியர் வருது. கொரியர் வந்த உடனே என்ன பண்ணுறீங்க, எல்லாரும் இந்த கல்லுமா இருக்கும், இந்த பாஞ்சு பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்டாக இருக்கும். இப்படி ஹார்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு டெமோலே ஸ்டார்ட் பண்ணுறோம். யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ண வராது. அப்படி இழுத்தீங்கன்னா அந்த லிவர் உடஞ்சி போகும், சரிங்களா? அதனால் நான் தண்ணியில் ஊற வச்சு நான் சொல்கிறேன். அதை வந்து நீங்கள் வீட்டில் இருக்க நீங்கள் ஒரு ஆள் மட்டும் இல்லை, நீங்கள் வாங்குகிற மொபைல் வச்சுருக்க மட்டும் இல்லை, இந்த வீடியோவை ஆர்டர் பண்ண அன்னைக்கு உங்களுக்கு நான் அனுப்பிடுவேன். அனுப்புனேன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் இந்த வீடியோ காமிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் எப்படி ஒர்க் போயிடுவீங்க, வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இதை இழுக்க தான் பார்ப்பாங்க தெரியாமல். அதனால் நீங்கள் இந்த வீடியோ காமிச்சுன்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணால் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அதை கரெக்டாக முறையாக பண்ணிக்கிடுவாங்க. இதில் ஒரே ஒரு ட்ராபேக் தான் அந்த ப்ராடக்ட்டில். அதை ஒன்றும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பொருள் எந்த கம்ப்ளைண்ட்டும் வராது. ஒரு பாயிண்ட் மினிமம் 5 to 7 இயர்ஸ் வாங்கி நிறையா பேர் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவும் யூஸ் பண்ணுறோம். டெய்லி காலைல இந்த மாப்பு யூஸ் பண்ணும்போது ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் ஊற வைக்கிறீங்க பாருங்க. இந்த மாதிரி கல் மாதிரி இருக்கும். நீங்கள் கல் மாதிரி இருக்கும், இந்த பாலித்தீன் கவரை கிழிச்சுங்க. கிழிச்சுங்க பாருங்கள், இந்த மாதிரி பாலித்தீன் கவரை கிழிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியில் நல்லா ஊற வச்சுருங்க. நான் சொல்கிறேன் 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் சொல்கிறேன். நீங்கள் எவ்வளோ நேரம் ஊற வைக்கல, நீங்கள் 5 நிமிஷம் ஊற வைங்க, இல்லை 10 நிமிஷம் ஊற வைங்க, இல்லை 1 மணி நேரம் ஊற வைங்க, ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க. எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு முக்கியம் கிடையாது. அந்த மாப்பை பொறுத்தளவு நல்லா ஊறியிருக்கான்னு செக் பண்ணணும். அதனால் நான் தண்ணியில் ஊற வைக்கிறீங்க இல்லையா, ஊற வச்சோன்னு இந்த லிவரை டச் பண்ணுறதுக்கு மாதிரி இந்த மாப்பை எடுங்க. மாப்பை எடுத்து பாருங்க, இந்த மாதிரி நல்லா அழுத்தி பாருங்க. இங்கே நல்லா சாஃப்டாக இருக்குது, இங்கே கல்லுமா இருக்குங்களா? நான் பார்த்தா எல்லா இடமும் சாப்பிட்றாங்க, உள்ளுக்கு கல்லுமா இருக்கும். அப்படி உள்ளுக்கு கல்லுமா இருக்கும்போது வராது. நான் இப்போ இழுக்க வராது. அப்படி இருக்கும்போது ரொம்ப எழுத்திங்கன்னா அந்த பாஞ்சு இந்த லிவரை விட்டு துண்டாக கட் ஆயிரும், இல்லை இந்த லிவர் உடஞ்சி போகும், சரிங்களா? அந்த பாஞ்சு இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக்ல தான் அட்டாச் ஆகிருக்கும். இந்த பக்கம் சாப்பிட்ற பக்கம் இந்த ரோலர் வந்து